இது சூரி சார் ஏற்கனவே சொல்லிட்டார், சூரி பிரதர். அதான் அடிதடி அந்த இடத்துலேருந்து இப்போ தான் கொஞ்சம் கிளம்பி இந்த சைடு வந்திருக்கேன். ஸோ அந்த ஒரு எப்போவுமே இருக்கும். ஒரு 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 விஷயத்தில் கம்ஃபர்டபுள் ஆகிட்டோன்னா இன்னொரு ஒரு விஷயம், அதுவும் ஆக்ஷன்லேருந்து காமெடிக்கு வரப்போகுது, நிச்சயம் ஒரு தயக்கம் இருக்கும். அந்த ஒரு தயக்கத்தோடு தான் வந்தேன். அந்த தயக்கத்தெல்லாம் தொடச்சி விட்டு அழகாக என்கிட்டேருந்து வேலை வாங்கின எழில் சருக்கு பெரிய நன்றி. என்றைக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் நான் ரொம்பவே நம்புவேன். அதே மாதிரி அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்பவே ஹெல்ப் ஆனிச்சு. ஒரு பொதுவாக நான் செஞ்ச ஸ்கிரிப்ட் எல்லாமே அந்த ஒரு மூட் ட்ராவல் இருக்கும். ஒரு சீன்லேருந்து இன்னொரு சீனுக்கு அந்த ஒரு மூடு இது யோசிக்கணும், அங்கேருந்து வரோம், ஸோ இந்த கேரக்டரோட இப்படி இருக்கும், அந்த கேரக்டரோட இப்படி இருக்கும்னு ரொம்ப நிறையா ஹோம்ஒர்க் இருக்கும். இந்த படம் பொறுத்த வரைக்கும் 35 ஃபுல் டேஸ் அது இல்லாமல் ஜாஸ்தி இருந்துச்சு ஷூட்டிங். பட் இருந்தாலும் என்ஜாய் பண்ணதுன்னா இந்த படம் நிச்சயம்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு டீமே. சூரி பிரதர், இவங்க ஸ்ரீதிவ்யா, ஜான் விஜய் சார்லாம் வண்டர்ஃபுல். எல்லாமே ரொம்ப பாசிட்டிவ் பீப்புள். அதுதான் எனக்கு, அதுவும் ஒரு ஒர்க்கிங் என்வாயர்மெண்ட், அதுவும் காமெடிக்குன்னு தனியாக வரப்போது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும்னு எனக்கு இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நம்ம ஓவராக யோசிச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், எது செய்ய போகிறோம்னு யோசிச்சா வரவே வராதுன்னு ஃபஸ்ட்டு 2 நாளே தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த டீமுக்கு இப்போ ஒரு பெரிய தேங்க்ஸ். சாரி சார், கேமராமேன் சார், உங்களை ரொம்ப தொலை பண்ணியிருப்பேன். சார் என்ன ஃப்ரேம் வைக்கிறீங்க, என்ன கேட்பேன். அது என்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட்காக கேட்பேன். அதே மாதிரி தான் டிஏயும் ஆயிடுச்சா, எப்போ பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். படித்ததா இல்லையா என்னன்னு தெரியல, பட் கேமராவும் சரி, டைரெக்ஷனும் சரி, நான் நிறைய கேள்விகள் கேட்குறதே மேபி என்னோடய ஓன் இன்ட்ரெஸ்டால் தான் கேட்குறேன்னு நினைக்கிறேன். டெய்லி நம்ம கற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன், அதுக்காக தான் செய்கிறேன். பட் ஒரு வண்டர்ஃபுல் டீம். அண்ட் கிஷோர் சார், உங்களோட ஆஃபீஸ்க்கு வந்தேன் சாங்ஸ்லாம் பார்க்குறதுக்கு. ஒன்றும் இல்லை, அதான் இது புது மாதிரி படம் எனக்கு. அதனால் எனக்கு ஃபஸ்ட் ஆடியன்ஸ் இந்த நான் ஒர்க் பண்ணுற டீமை தாண்டி ஒரு ஃபஸ்ட் ஆடியன்ஸ்னால் ஃபஸ்ட்டு எடிட்டர்ஸ் தான். ஸோ அதுக்கு தான் உங்ககிட்ட நிறையா கேள்வி கேட்பேன். 100 பேர் கேட்க முடியாத கேள்வி உங்ககிட்ட கேட்பேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் இப்படி சொல்கிறதில்ல, நல்லா வந்திருக்குன்னு. ஸோ அதே மாதிரி இருக்கணும். அண்ட் இமான் பிரதர் இன்றைக்கி வரல, பட் எங்களோட 3வது படம் கும்கி, சிகரம் தொடு, இப்போது வெள்ளைக்காரதுரை சூப்பராக கொடுத்துருக்காரு. அவருக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னே தெரியல. ஒவ்வொரு வாட்டியும் ஒரு மெலடி ட்ராக்காக இருக்கட்டும், இல்லை இந்த படத்தில் மெலடி ட்ராக் இல்லாமல் ஒரு ஹைலைட்டுன்னு சொல்ல வந்தால் நடிகர் திலகம்னு ஒரு சாங் செஞ்சுருக்காரு. இது வரைக்கும் நான் தாத்தாவோ அப்பாவோட ரெஃபரன்சஸ் யூஸே பண்ணக்கூடாதுன்னு இருந்தேன். எனக்கும் இந்த பாட்டை பற்றி தெரியாது. எழில் சார் டக்குன்னு போட்டு காமிச்சார். இது அப்படியே ஒரு செகண்ட் அப்படியே ஒரு வாட்டி பாட்டு கேட்டு திருப்பி போடுங்க அப்படின்னு கேட்டேன். ஏன்னா பாட்டு முழுக்க தாத்தாவோட படங்கள் பேரை வச்சு செஞ்சுருக்காங்க. அதே நேரத்தில் ஒரு விஷயத்தையும் சொல்லணும். ஒரு லவ்ங்கிறது, பொண்ணுக்கிட்ட கலாய்ச்சி பாடுறது அப்படிங்கிறது ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஆனால் விஷுவலாக அந்த 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 தாத்தாவோடது எந்த விஷயமும் இருக்காது. பட் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படி ஒரு பாட்டு, அப்படி அவ்வளோ படங்கள் பாட்டு பேரோட ஒரு பாட்டு செஞ்சதில் ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. அப்படி ஒரு பாக்கியம் எனக்கு கிடச்சிருதுல என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒரு தாத்தா இருக்காங்க, அதான். பட் இந்த டீம் மூலம் அழகாக படத்தை முடித்து இன்றைக்கி உங்களுக்கு முன்னாடி ஆடியோலாம் ரிலீஸ் பண்ண வச்ச அன்பு சாருக்கு பெரிய நன்றி. சார் வந்திருந்தார், சாங் ஷூட்டிங் போயிட்டுருக்க போது கொஞ்சம் நேரம் அன்றைக்கி தான் ரொம்ப நாள் கழித்து அவர்கிட்ட பேச முடிஞ்சிச்சு. அப்போ சொன்னார், எனக்கு சிவாஜி சார் குடும்பத்தில் ஒரு படம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு, அது உங்கள் மூலமாக நிறைவேறிருக்கு அப்படின்னு சொன்னதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். இது தாத்தா அப்பா எல்லாம் சேர்த்து கொடுத்த ஒரு கிஃப்ட்டு.